குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சாலிட் ஸ்டேட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சார் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா முதல் நிலை அலகுக்கூடுன்னு சொல்லுவோம் தமிழில். அப்படின்னு என்னென்னு பாருங்கள். A unit cell that contains only one lattice point is called a primitive unit cell அப்படின்னு சொல்கிறான், which is made up from the lattice points at each corner அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பாருங்கள் இப்போ இந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுங்க பாருங்கள், இது ஒரு யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த யூனிட் செல்லில் ஒன்லி ஒன் லேட்டிஸ் பாயிண்ட் தான் இருக்கும். தட் மீன்ஸ் லேட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது யாருன்னா பாருங்கள், இந்த கிறிஸ்டல் பாருங்கள் இங்கே தனியாக இருக்குது இல்லையா, இதில் இது வந்து லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது மொத்தம் நமக்கு 8 லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கார்னர்ஸில் மட்டும் ஒவ்வொரு லேட்டிஸ் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு யூனிட் செல் அப்படின்னு எடுத்துகிட்டா இது வந்து ஒரு யூனிட் செல்லு. ஸோ இப்போ ஒரு யூனிட் செல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரே ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் மட்டுமே இருக்கும். ஓகேவா? த யூனிட் செல் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் லேட்டிஸ் பாயிண்ட் இஸ் கால்டு ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் which is made up from the lattice point at each of the corner அப்படி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா which is made up from the lattice point at each of the ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரே ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ், அதாவது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பாருங்கள், இன் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் எய்தர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல் ஆர் வித்தின் த யூனிட் செல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூனிட் செல்னு வச்சுக்கோங்க. இந்த யூனிட் செல்லில் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த கார்னர்ஸில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தோம், லேட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இப்போ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர் இருக்கிற லேட்டிஸ் பாயிண்ட்ஸை தாண்டி அடுத்து சென்டரில் ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. அடிஷ்னலாக என்ன இருக்குது பாருங்கள், இந்த அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல்லாக இருக்கலாம், அதாவது இந்த யூனிட் செல்லோட ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கலாம். அப்படி இல்லைனா வித்தின் த யூனிட் செல், இந்த யூனிட் செல்லுக்கு உள்ள வித்தின் த யூனிட் செல் பாருங்கள் அடிஷ்னலாக ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே போல் இது பார்த்திங்கன்னா இது ஒரு கியூபிக்கு, ஆக்சுவலாக ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாவது கொடுத்துருக்கிறதுல. ஸோ இதில் பாருங்கள் இந்த 8 கார்னர்ஸில் இருக்க லேட்டிஸ் பாயிண்ட்டை அதுக்கு அடுத்தபடியாக அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் பாருங்கள், ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சென்டரில் வந்து ஒரு யூனிட்ஸில் அடிஷ்னலாக நமக்கு வந்து ரைட் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த 4 யூனிட்ஸில் இருக்குது இல்லையா மேலே, அதாவது லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 4 லேட்டிஸ் பாயிண்ட்டுக்கு கூட இந்த ஃபேஸோடைய சென்டரில் ஒரு அடிஷ்னலாக ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் எய்தர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல் ஆர் என்னது வித்தின் த யூனிட் செல். இப்போ நார்மலாக இருக்கிற ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸில் ஒன்லி கார்னர்ஸில் மட்டும்தான் அந்த லேட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பாருங்கள் நம்ம ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கும்போது அதோடைய லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒன்று அதோட ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல், அந்த யூனிட் செல்லோடைய ஃபேஸில் வந்து அடிஷ்னலாக ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா அதோட செல்ஸோட உள்ள வித்தின் த யூனிட் செல்லில் வந்து ஒரு அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். அந்த நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்னால் என்ன பேர் சொல்லும் அப்படின்னா முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 கேட்டகரி டிஃப்ரென்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் இடையில டிஃப்ரென்ஸு பாருங்கள். தோஸ் யூனிட் செல் இன் விச் கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த கான்ஸ்டுவன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது தான் யாருன்னா நமக்கு இங்கே நம்ம சொல்கிற அந்த லேட்டிஸ் பாயிண்ட். அந்த கான்ஸ்டுவன்ஸுங்கிறது ஆட்டம்ஸாவோ அல்லது அயான்ஸாவோ அல்லது மாலிகுல்ஸாவோ இருக்கலாம். அந்த கான்ஸ்டுவன்ஸ் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம், ஆட்டம்ஸாவோ அது அயான்ஸாவோ மாலிகுல்ஸாவோ இருக்கும். அதுதான் நம்ம இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த யூனிட் செல்லில் வந்து லேட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது அந்த லேட்டிஸ் பாயிண்ட்டுங்கிறது ப்ரெசண்ட் ஒன்லி அட் த கார்னர்.
சரியா? ஒரு யூனிட் செல்லில் அதில் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது லேட்டிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது, இந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் பதிலாக நீங்கள் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது ஒன்லி ப்ரெசென்ட் அட் கார்னரில் மட்டும் இருந்தால் அதுக்கு வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்னு சொன்னாங்க. நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கும்போது those unit cell which constituent particles are present only at the corner as well as other positions. கார்னர்லேயும் இருக்கலாம் அல்லது அதர் பொசிஷன்ஸ்லையும் இருக்கலாம். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுக்கு வந்து சிம்பிள், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சிம்பிள் கியூபிக்கில் இருக்கிற அந்த லேட்டிஸ் பாயிண்ட்னு சொன்னோம் இல்லையா, அதாவது நம்ம இங்கே வந்து என்ன சொல்லியிருப்போம்னா கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்னு சொல்லியிருப்போம். அந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் லேட்டிஸ் பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு எங்கே பாருங்கள், இந்த கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் சிம்பிள் கியூபோட. இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டயக்ராம் வந்து சிம்பிள் கியூபோட டயக்ராம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில் பார்த்திங்கன்னா பாடி சென்டர் கியூபிக்னு சொல்கிறாங்க, ஆர் வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக், ரெண்டில் எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேட்டிஸ் பாயிண்ட்டுங்கிறது கார்னர்ஸில் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த யூனிட் செல், யூனிட் செல்லுடைய சென்டர், அதோட பாடி சென்டர்னு சொல்லுவோம், அதுதான் பாடி சென்டர் கியூபிக். ஸோ அந்த பாடி சென்டரில் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் சென்டர். பார்த்திங்கன்னா கார்னரில் 8 கார்னர்ஸை தாண்டி ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டர் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ப்ரிமிட்டிவ் அண்டு நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல்ஸ், அதாவது இந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 டைப்ஸ் சொல்கிறாங்க. 7 கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கியூபிக். ஸோ இப்போ இந்த கியூபிக் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த எட்ஜ் லென்த்தஸ் அப்படின்னு, அதே போல் எட்ஜ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி 2 பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா இதில் கூடிய அந்த இது வந்து எட்ஜ் லென்த்து ஏபிசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஏபிசிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 7 டைப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பாருங்கள், கியூபிக்கு, ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக் அண்டு ட்ரைக்ளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியூபிக் அப்படிங்கும்போது ஸோ அதோட எட்ஜ் லென்த்து, அதாவது ஏபிசி, அதாவது வெயிட். ஸோ அந்த எட்ஜ் லென்த் சொல்லக்கூடிய ஏ, பி அண்ட் சி. இந்த எட்ஜ் லென்த் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிசி கியூபிக்கில் வந்து ஏவும் பியும் சியும் அதோட எட்ஜ் லென்த்துங்கிறது ஒரே மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமாங்கிறது எட்ஜ் ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த எட்ஜ் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. அந்த எட்ஜ் ஆங்கிள் அப்படிங்கிறது கியூபிக்காக இருந்தால் அதுக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். எல்லா வேல்யூ எல்லாமே 90 டிகிரியில் தான் இருக்கும். அதே போல் ரோம்போ ஹெட்ரல் அப்படின்னாலும் அவருடைய எட்ஜ் லென்த்துங்கிறது வந்து ஏ, பி, சி மூணுமே அந்த எட்ஜ் லென்த் வந்து சேமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, அதாவது எட்ஜ் ஆங்கிள் லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்காது எது எட்ஜ் ஆங்கிள்ஸு. அதே போல் அடுத்து ஹெக்ஸகோனல் அப்படிங்கும்போது அதோட எட்ஜ் லென்த்து ஏபிசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும், பட் வந்து பி இஸ் நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கும். அதே போல் அதோட எட்ஜ் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து அதே சேம் தான், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது ஆல்ஃபா, அதாவது எட்ஜ் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டாங்கிறது வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் வந்து காமாங்கிறது பார்த்திங்கன்னா 120 டிகிரி இருக்கும். காமாங்கிறது அதுக்கும் ஏவுக்கும் பிக்கு இடையில் இருக்கிற அந்த எட்ஜ் ஆங்கிள். அடுத்து வந்து டெட்ராகோனல் அப்படிங்கும்போது எட்ஜ் லென்த் லைக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு பியாக இருக்கும், பட் த எட்ஜ் லென்த் லைக் பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எட்ஜ் ஆங்கிள் லைக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமா, அதாவது சிக்கும் பிக்கு இடையில் இருக்கிறது ஆல்ஃபா, ஏவுக்கும் சிக்கு இடையில் இருக்கிறது வந்து பீட்டான்னு சொல்லுவோம். அதே போல் ஏக்கு பிக்கு இடையில் இருக்கிறது வந்து காமான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி இருக்குமா, ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். அதுக்கடுத்து ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஏ, அதாவது த எட்ஜ் லென்த் லைக்கு ஏ, பி அண்ட் சி, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் ஈக்குவல் டு சியாக இருக்கும். பட் த எட்ஜ் ஆங்கிள்ஸ் லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ த நெக்ஸ்ட்டு மோனோக்ளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. த மோனோக்ளினிக் லைக்கு ஏ, அதாவது எட்ஜ் லென்த் லைக்கு ஏ, பிசி, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அண்ட் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அதோட எட்ஜ் ஆங்கிள் லைக் ஆல்ஃபா அண்ட் காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, பட்
பீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் அடுத்து ட்ரைக்ளினிக் அப்படிங்கும்போது த எட்ஜ் லென்த் லைக் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் த எட்ஜ் ஆங்கிள் லைக் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு பி, த காமா இஸ் நாட் ஈக்குவல் டு காமா அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து த 7 ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கியூபிக்கு, ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக் அண்டு ட்ரைக்ளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பிராவிஸ் கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, பிராவிஸுங்கிற ஒரு சயின்டிஸ்டோட அவருடைய கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 14 டைப்ஸ் அவருன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்த்த 7 சிஸ்டம் பார்த்தோம், 7 கிறிஸ்டல் சிஸ்டம் பார்த்தீங்களா. அந்த கியூபிக் அப்படின்னா அதில் நிறைய கேட்டகரி இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதே போல் ரோம்போஹெட்ரல்னால் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிராவிஸ் கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, கியூபிக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், கியூபிக் அப்படிங்கும்போது அதில் ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர்ட் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக இருக்குது. அதே போல் டெட்ராகோனல் அப்படின்னா ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர்டு. அதே போல் ஹெக்ஸகோனல் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹெக்ஸகோனலில் ஒரே ஒரு டைப் மட்டும் தான் இருக்குது. அதே போல் அடுத்து பாருங்கள், ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னா அதில் ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் அண்டு பேசிஸ் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் மோனோக்ளினிக் அப்படின்னா ப்ரிமிட்டிவ், அதுக்கடுத்து என்னது பேசிஸ் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட். அப்புறம் ட்ரைகோனல் அப்படின்னா அதில் ஒரே ஒரு டைப் மட்டும் தான் இருக்குது. அதே போல் ட்ரைக்ளினிக்லேயும் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிராவிஸ் சிஸ்டம், கிறிஸ்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 14 டைப்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிராவிஸோடைய 14 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கியூபிக் சிஸ்டமில் வந்து பேசிக்காக இருக்கிற ஒரு 3 டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன டைப் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த கியூபிக் சிஸ்டமில் ப்ரிமிட்டிவ், அதாவது என்ன அப்படின்னா கியூபிக்கில் வந்து ப்ரிமிட்டிவ் அப்படிங்கும்போது அது வந்து சிம்பிள் கியூப் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் பாடி சென்டர் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.